உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து அடிக்கடி வந்து ஃப்ரீஸ் ஆகுதா, கிராஷ் ஆகுதா, எரர் காட்டுதா? அப்போ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் கிராஃபிக்ஸ் ட்ரைவை நீங்கள் ரீசெட் பண்ணணும். அதுவும் நீங்கள் உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் கீ ப்ளஸ் கண்ட்ரோல் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் பி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீசெட் ஆகும், இந்த இஷ்யூலாம் சால்வ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் விண்டோஸ் பிசியில் ரன் விண்டோவை ஓப்பன் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் என்ன? கீபோர்டில் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரன் ஆப் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் பிசியில் வாய்ஸ் டைப்பிங்குள்ள ஷார்ட்கட் என்ன? விண்டோஸ் கீ ப்ளஸ் ஹெச் ப்ரெஸ் பண்ணுங்கள், மைக்ரோஃபோன் ஆன் ஆகும். இப்போ பேசுங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விண்டோஸ் பிசி மேனேஜரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதனோட யூஸ் என்ன? ஃபஸ்ட் இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதனோட யூஸ் என்னென்னா, உங்கள் பிசியை ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கும் பூஸ்டப் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லை ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ப்ரொஃபஷனல் ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபாஸ்ட்டாக இருக்கும், லெஸ் ஹீட்டை தான் ஜென்ரேட் பண்ணுது, லெஸ் பவர் தான் யூஸ் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும், டேட்டா ரெக்கவரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்.